ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமே அடுத்த 30 நாட்கள் எப்படி அமையப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்னென்ன மாரியான விஷயங்கள் அவங்கள கன்னி ராசி அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நிதிநிலைமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டஃப்பாக தான். கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்து 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம். நீங்க ஏஞ்சல் நம்பர் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும், அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா, அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்கள்ல ஒரு விஷயங்களையும் பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலா நம்ம பார்க்க போறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பத்தி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்ல நம்ம பார்க்க போறோம். சிறப்பு மேம். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பாக்குறதால அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமா ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமா வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாமா அவங்க. ஸோ இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமே அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசி நேயர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க லைஃப்ல நடக்க போகுது மேம்? கன்னி ராசி அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆனால் சின்ன அளவில் இருக்குது, நான் ஒரு சேலரி எதிர்பார்த்தேன், அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. அந்த வேலை தான் ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு அத்தியாயமாக இருக்க போகுது. அதனால் கிடைக்கிற வேலையை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அடுத்து 30 நாட்களில் ஒரு வேலை கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை அடுத்த கட்டம் போகிறதுக்கான ஒரு செயலை ஆரம்பிப்பாங்க. இல்லை அவங்களுக்கான ஏதோ ஒரு புதிய ஸ்டாஃப் கிடைப்பாங்க. அந்த புதிய ஸ்டாஃபால் அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய சூழல் உருவாகும் ஃப்யூச்சரில். ஸோ இப்படியான புதிய விஷயங்கள்லாம் இந்த அடுத்து வரக்கூடிய 30 நாட்களில் கட்டாயம் அவங்களுக்கு நடந்தே தீரும். ஸோ இது ஏன்னா அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு கிஃப்டாக இது அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஓகே நீங்கள் வேலை கிடைச்சிரும்னு சொன்னீங்களே, அப்போ ஏன் இதில் இப்படி வேலை கிடைச்சிரும்னா வேலை கிடைச்சிரும், ஆனால் உடனே வந்து சேலரி வராதுல்ல. ஒரு மாதம் செஞ்சால் தான் நம்மளுக்கு சேலரி கிடைக்கும், ஒரு மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு சேலரி கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா உடனே ப்ராஃபிட் வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம் எடுக்கக்கூடிய இன்பிட்வீன் கேப் கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனையை வந்து கொடுக்கும். ஸோ அது மாதிரி தான் அடுத்த 30 நாட்கள் கொஞ்சம் நிதி நிலைமை பணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால உடஞ்சி போயிட வேணாம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் கடன்காரன் ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கிறான், ஒரு பக்கம் வந்து வருமானமே இல்லாமல் டவுனில் போகுது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். புதிய தொடக்கம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக, அது ஆகும்போது இது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த அடுத்த 30 நாட்கள் மட்டும் மனசு தளர விடாமல் ஒரு தைரியத்தோட தெம்போடு இருந்தாங்கன்னா இந்த ஃபேஸை கடந்து வந்து அவங்க நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்றதும் இங்கே கார்ட்ஸில் வந்து கைடன்ஸாக வருது. கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரிலேஷன்ஷிப் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நோக்கி இல்லை ப்ராக்டிக்கலான அடிப்படையில் இவங்களோட ரிலேஷன்ஷிப் மேஜராக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக, ஏன்னா பணத்துலேயும் நம்ம வந்து பார்த்தோம் பொருளாதாரம் ஸ்டேட்டஸும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அடுத்த 30 நாட்கள். அப்போது இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், அது தொட்டு பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படலாம், இவங்க பார்ட்னர் இவங்களை ஹர்ட் பண்ணலாம், ரொம்ப காயப்படுத்தலாம், இதெல்லாம் நடக்கலாம். பட் அதெல்லாம் பெர்மனன்ட் கிடையாது, அது டெம்பரவரியாக இருக்கும். ஒரு 3 வாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், மனக்கசப்புகள் வரும், ஆனால் அது டெம்பரவரியாக நின்றுடாது, அது வந்து சார்ட் அவுட் ஆகும். அப்போ அடுத்த 30 நாட்கள் இவங்க கொஞ்சம் அதை பற்றிலாம் யோசிக்காமல், அவங்க பார்ட்னர் ஏதாவது பேசினா கூட அதை மைண்டில் ஏற்றிக்காமல் இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்துடலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய படிப்புக்கு வந்து போகணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் நான் வந்து சீட் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய ஸ்கூல் போர்டில் வந்து எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன்னா தாராளமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும், அதற்கான பணமும் கிடைக்கும். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டேருந்து மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய அம்மா இல்லை ஒரு 40+ ஏஜில் இருக்கக்கூடிய பெண் நபர்கிட்டேருந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் அவங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு. ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மாற்றத்திற்கான நாட்களாக கண்டிப்பாக இருக்கும். நிறைய மாற்றங்கள் மாறுதல்கள் ஏற்படும், மன ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போவாங்க, வீடு மாற்றுவாங்க, ஒரு இறுக்கமான மனநிலையிலேருந்து ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு வந்து மாறுவாங்க. ஏதோ ஒரு வகையான ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் இந்த அடுத்த 30 நாட்களுக்கு இருக்குது. அப்போ கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடிய முதியவர்கள் நிச்சயமாக அவங்களுடைய மனசை மாற்றிக்கிறதுக்கான விஷயங்களையும் மேற்கொண்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். ரொம்ப அழகா சூப்பரான தகவலா கொடுத்திருக்கீங்க மேம். அடுத்த 30 நாட்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பதிவு மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்க நேரில் சந்திக்கணும், உங்களுக்கும் டாரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா இல்லை இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்ல நடக்க போற மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டுன்னு உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து அதிலே எல்லாமே சூப்பர் மேம். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.